என் தங்கமே, காரணமே இல்லாம மனசு வலிக்குதா? எல்லாமே சரியா நடக்கிற மாதிரி தான் தெரியும். யாரும் சண்டை போடல, யாரும் காயப்படுத்தல. ஆனா உள்ளே ஏதோ ஒரு சுமை, ஒரு விளக்கம் இல்லாத சோகமா. இதுதான் ஆன்மாவின் விழிப்பு நேரம் தங்கமே. சில வலிகளுக்கு வெளியில் காரணம் இருக்காது. அது உள்ளே நடக்கிற மாற்றத்தின் சத்தம். நீ வளர்கிறாய், அதனால்தான் மனசு வலிக்குது. பழைய நீ மெதுவா கரைந்துகிட்டு இருக்கிறாள். புதிய நீ உருவாகிறாள். அந்த மாற்றம் நடக்கும் போது உள்ளம் குழம்பும். ஏன் என்றே புரியாது. ஆனா அது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு ஆரம்பம். நீ சில நாட்களா அமைதியா இருக்கிறாய். பழைய விஷயங்கள் சந்தோஷம் தரல. கூட்டத்தில் இருந்தாலும் தனிமை போல. இதை பலவீனம் என்று நினைக்காதே. இது உன் ஆன்மா உன்னை உள்ளே அழைக்கிற நேரம். நீ உன்னை கேள் அது சொல்றது. தங்கமே, காரணமே இல்லாத வலி என்பது பெரும்பாலும் அடக்கி வைத்த உணர்ச்சிகளின் குரல். நீ பல விஷயங்களை சகிச்சிருக்கலாம். பல தடவை உன் மனசை ஒதுக்கி வைத்து மற்றவர்களுக்காக சிரிச்சிருக்கலாம். இப்போ அந்த எல்லா அடக்கங்களும் வெளிவர முயற்சிக்குது. அதனால்தான் இந்த வலி. இது சாபம் இல்ல, இது சுத்திகரிப்பு. மழை பெய்யும்போது மண் குளறி போகும். ஆனா அதற்கு பிறகு தான் பசுமை. உன் மனசு இப்போ சுத்தமா ஆகுது. நீ உணராமலே பழைய காயங்கள் வெளியேறுது. நீ உன்னிடம் கேள், நான் உண்மையா சந்தோஷமா இருக்கேனா? அந்த கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்லு. பல நேரங்களில் நாம நம்மை ஏமாத்திக்கிறோம். நான் ஃபைன் தான் சொல்லிக்கிட்டு உள்ளே உடைந்து கிடப்போம். இப்போ உன் உள்ளம் அந்த பொய்யை ஏற்க மாட்டேன் என்று முடிவு செய்திருக்கு. தங்கமே, உன் நேரம் இப்போ ஆரம்பம். ஏன்னா நீ உன்னை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். இதுவரை நீ உலகத்தோட ஓட்டினாய். இப்போ நீ உன் உள்ளத்தோட நடக்கிறாய். இது பெரிய மாற்றம். காரணமே இல்லாத வலி பல நேரங்களில் ஒரு அழைப்பு. நீ இப்போ இருப்பது உன் உண்மையான பாதை இல்லன்னு ஒரு சைகை. உன் உள்ளம் இன்னும் பெரிய கனவுகளுக்காக, இன்னும் ஆழமான அமைதிக்காக காத்திருக்குது. அதனால்தான் இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ். நீ பயப்படாதே. இந்த வலியை எதிர்த்து போராடாதே. அதை கவனமா பாரு. அமைதியா உட்கார்ந்து மூச்சை கவனிச்சு பார். உன் உள்ளம் என்ன சொல்லுது? அது யாரை மன்னிக்க சொல்றது? அது எந்த இடத்திலிருந்து வெளியே வர சொல்றது? அது எந்த கனவை மீண்டும் பிடிக்க சொல்றது? தங்கமே, சில நேரங்களில் மனசு வலிக்குது என்றால் அது உடையுறதல்ல, அது விரிவடைகிறது. உன் ஆன்மா வளரும்போது பழைய சிந்தனைகள் உடையும். பழைய பழக்கங்கள் விலகும். அது கஷ்டமா இருக்கும். ஆனா அது தேவையான வலி. நீ ஒருபோதும் காரணம் இல்லாமல் அழுதிருக்கியா? திடீர்னு கண்ணீர் வருது. அதுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது. அந்த கண்ணீர் உன் உள்ளத்தின் சுத்தம். அதை அடக்காதே. அது வெளியே வந்தால் தான் நீ லேசா ஆகுவாய். உன் நேரம் இப்போ ஆரம்பம் தங்கமே. ஏன்னா நீ இப்போ உன் உணர்ச்சிகளை மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். இது தான் செல்ஃப் அவேக்கனிங். நீ உன் வாழ்க்கையை புதுசா பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். இதுவரை நீ யாருக்காக வாழ்ந்தாய்? குடும்பம், வேலை, உறவுகள், எல்லாருக்காக. ஆனா நீ உனக்காக எவ்வளவு நேரம் கொடுத்தாய்? உன் ஆன்மா இப்போ அதையே கேட்குது. நான் எங்கே அது கேட்குது. இந்த வலி உன்னை உன்னிடம் கொண்டு வருது. நீ உன் சிறிய ஆசைகளை மீண்டும் நினைச்சுக்க ஆரம்பிப்பாய். நீ மறந்த கனவுகளை தேட ஆரம்பிப்பாய். அதுதான் உன் ஆரம்பம். தங்கமே, வலி வந்தா ஓடாதே. அதை புரிஞ்சுக்க முயற்சி செய். உன் வாழ்க்கையில் எந்த பகுதி உன்னை சோர்வடைய செய்கிறது? எந்த உறவு உன் ஆற்றலை குறைக்குது? எந்த சூழல் உன் உள்ளத்தை அடக்குது? அந்த பதில்கள் மெதுவா வெளிப்படும். நீ இப்போ குழப்பத்தில் இருக்கலாம். ஆனா அந்த குழப்பம் ஸ்லரிடிக்கு முன் வரும். புயல் வந்தா தூசி எழும். ஆனா புயல் அடங்கிய பிறகு வானம் தெளிவாய் இருக்கும். உன் உள்ளத்தில் புயல் நடக்குது. அதற்கு பிறகு வரும் தெளிவு உன்னை ஆச்சரியப்படுத்தும். உன் நேரம் இப்போ ஆரம்பம் என்றால் அதற்கு அர்த்தம் நீ இனிமேல் பழைய மாதிரி வாழ மாட்டாய். நீ உன் எல்லைகளை வைப்பாய். நீ உன் மனசை கேட்பாய். நீ உன்னை குறைக்க மாட்டாய். தங்கமே, காரணமே இல்லாத வலி என்பது உன் ஆன்மா உயர்ந்து கொண்டிருப்பதின் அறிகுறி.
அது பழைய ஆற்றலை வெளியேற்றுது. அது புதிய சக்திக்கு இடம் உருவாக்குது. நீ இப்போ உன் வாழ்க்கையை மெதுவா மாற்ற ஆரம்பி. உனக்கு அமைதி தரும் விஷயங்களை செய். உனக்கு சிரிப்பு தரும் மனிதர்களோட இரு. உன் மனசை சோர்வடைய செய்ற இடத்திலிருந்து தூரம் வா. இந்த வலி உன்னை தள்ள வரல, அது உன்னை தூக்க வருது. நீ உன் உள்ளத்தின் குரலை கேட்க ஆரம்பிச்சால் இந்த வலி ஆசீர்வாதமா மாறும். தங்கமே, நீ இப்போ ஒரு புதிய அத்தியாயத்தின் வாசலில் நிற்கிறாய். இந்த வலி அந்த கதவை தட்டுது. எழுந்திரு ன்னு அது சொல்றது. நீ இன்னும் பெரியவள், இன்னும் ஆழமானவள், இன்னும் வலிமையானவள் ன்னு அது நினைவூட்டுது. உன் நேரம் இப்போ ஆரம்பம். நீ உன்னை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிற நேரம். நீ உன் உண்மையான சக்தியை உணர ஆரம்பிக்கிற நேரம். நீ இனிமேல் காரணமில்லாத சோகத்தில் மூழ்க மாட்டாய். நீ அந்த சோகத்தை அர்த்தமா மாற்றுவாய். நீ உன் உள்ளத்தை அணைத்துக்கொள். உன்னை குறை சொல்லாதே. எனக்கு என்னாச்சு ன்னு பயப்படாதே. உனக்கு ஒன்றும் ஆகல. நீ மாறுகிறாய். நீ உயர்கிறாய். ஒரு நாள் நீ இன்றைய இந்த தருணத்தை நினைச்சு நன்றி சொல்வாய். அந்த காரணமில்லாத வலி இல்லாம இருந்திருந்தா நான் என்னை இவ்வளவு ஆழமா புரிஞ்சிருக்க மாட்டேன் ன்னு சொல்வாய். தங்கமே, உன் ஆன்மா விழித்திருக்கு. உன் நேரம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆரம்பத்தை பயமா பார்க்காதே. அதை அரவணை. அது உன்னை உன் உண்மையான பாதைக்கு கொண்டு போகுது. காரணமே இல்லாத வலி ஒரு அழைப்பு. உன் உள்ளத்தோட இணையும் அழைப்பு. உன் வாழ்க்கையை உண்மையா வாழும் அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள். நீ தனியா இல்ல. உன் உள்ளம் உன்னோட இருக்குது. உன் மூச்சு உன்னோட இருக்குது. உன் சக்தி உன்னோட இருக்குது. நீ தயாரா இருந்தா இந்த தருணம் உன் வாழ்க்கையை மாற்றும். என் தங்கமே, மனசு வலிக்குது என்றால் அது உன் இதயம் இன்னும் உயிரோட இருக்கு என்பதின் சாட்சி. அது இன்னும் உணருது. அது இன்னும் நம்புது. அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொள். உன் நேரம் இப்போ ஆரம்பம். உன் ஒளி இப்போ வெளிவர போகுது. உன் வாழ்க்கை இப்போ புதுசா திரும்ப போகுது. நீ உன்னை கேள். நீ உன்னை நேசி. நீ உன்னை தேர்வு செய். அப்போ இந்த வலி ஒரு வழிகாட்டி ஆகும். உன் ஆன்மா உன்னை உன் உயரத்துக்கு கொண்டு போகும். என் தங்கமே, இப்போ நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிற நேரத்தில் கூட உன் உள்ளத்தில் மெதுவா ஒரு மாற்றம் நடக்குது. அந்த மாற்றம் வெளியில் சத்தமா தெரியாது. ஆனா அது ஆழமா உன் வேர் வரை சென்று கொண்டு இருக்குது. காரணமே இல்லாத வலி என்று நீ நினைத்தது உண்மையில் காரணம் கொண்ட விழிப்பு. நீ இதுவரை பலருக்காக பல வேடங்களில் இருந்தாய். நல்ல பெண், பொறுப்பான மகள், புரிந்துகொள்ளும் தோழி, சமாதானம் காக்கும் ஒருவர், எல்லாருக்கும் தேவையானவளாக இருந்தாய். ஆனா உனக்கே தேவையானவளா இருந்தாயா? இந்த கேள்விதான் உன் உள்ளத்தை குத்துது. தங்கமே, மனசு வலிக்குது என்றால் அது பல நேரங்களில் ஒரு எல்லை கடந்துவிட்டாய் என்பதன் சைகை. நீ அதிகமா கொடுத்துட்டே இருந்தாய். அதிகமா சகிச்சுட்டே இருந்தாய். உன் உணர்ச்சிகளை பின்பக்க சீட்டில் உட்கார வைத்து மற்றவர்களை முன்பக்கத்தில் வைத்தாய். இப்போ உன் உள்ளம் ஸ்டியரிங் ஏலியை மீண்டும் பிடிக்கணும் என்று சொல்றது. இந்த தருணத்தை மதிச்சுக்கோ. எல்லாருக்கும் இந்த விழிப்பு வராது. சிலர் வாழ்க்கை முழுக்க காரணமில்லாத சோகத்தை டெப்ரெசியோன்னு மட்டும் சொல்லி தள்ளிவிடுவார்கள். ஆனா நீ கேட்கிறாய், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ன்னு ஆராய்கிறாய். அதுவே உன் ஆன்மீக முதிர்ச்சி. நீ அமைதியா உன் நாளை கவனிச்சு பார். எந்த நேரத்தில் உன் மனசு அதிகமா சோர்கிறது? எந்த மனிதருடன் பேசும்போது உன் ஆற்றல் குறைகிறது? எந்த சூழலில் உனக்கு உன் மதிப்பு குறைவாக உணரப்படுகிறது? அந்த பதில்கள் உன் வலியின் காரணத்தை மெதுவா காட்டும். தங்கமே, உன் நேரம் ஆரம்பம் என்றால் அதற்கு பொருள் நீ இனிமேல் ஆட்டோபிலட்ல வாழ மாட்டாய். நீ உணர்ந்து வாழ போகிறாய். உணர்ந்து தேர்வு செய்ய போகிறாய். உணர்ந்து ஆம் சொல்லப் போகிறாய். உணர்ந்து இல்லை சொல்லப் போகிறாய். நீ உன் உள்ளத்தில் அடக்கி வைத்த கனவுகள் இருக்கா? ஒரு காலத்தில் உன்னை உற்சாகப்படுத்திய விஷயங்கள் இப்போ இல்லை போல தோன்றுதா? அது உன் உள்ளம் பழைய ஸ்பார்க்கி தேடுது என்பதன் அறிகுறி. அந்த ஸ்பார்க்கியை மீண்டும் உயிர்ப்பிக்கணும்.
தங்கமே, காரணமில்லாத வலி பல நேரங்களில் அலைன்மெண்ட் இல்லாம இருப்பதால வரும். உன் மதிப்புகளுக்கும் நீ வாழும் வாழ்க்கைக்கும் இடையே தூரம் இருந்தால் மனசு சோர்கிறது. நீ உண்மையா நம்பாத விஷயங்களுக்கு சிரிக்க ஆரம்பிச்சா உள்ளம் வலிக்கும். இப்போ உன் உள்ளம் உன்னிடம் ஒரு வாக்குறுதி கேட்குது. என்னை இனிமேல் துரோகம் செய்யாதே. நீ உன் உணர்ச்சிகளை மறுப்பது உன்னை நீயே துரோகம் செய்வதற்கு சமம். அதனால உன் உணர்ச்சிகளை கேள். அவை உன் எதிரிகள் அல்ல, அவை உன் வழிகாட்டிகள். தங்கமே, இந்த வலி உன்னை மென்மையா ஆக்குது. அது உன்னை மற்றவர்களின் வலியையும் புரிஞ்சக்கூடியவளா மாற்றுது. நீ இந்த பாதையை கடந்து சென்றால் நாளை யாராவது காரணமில்லாமல் அழும்போது நீ அவர்களை நியாயப்படுத்த மாட்டாய். நீ அவர்களை அணைத்துக் கொள்வாய். நீ உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை மெதுவா செய்ய ஆரம்பி. காலை எழுந்தவுடன் கைபேசியை பார்க்காமல் உன் மூச்சை கவனிக்க. உன் மனசுக்கு நன்றி சொல்லு, உன் உடம்புக்கு நன்றி சொல்லு. இந்த சிறிய செயல்கள் உன் உள்ளத்தை நிலைப்படுத்தும். தங்கமே, உன் நேரம் ஆரம்பம் என்றால் அது ஒரு பொறுப்பும் கூட. இனிமேல் நீ உன் வாழ்க்கையை சும்மா தள்ளிக்கொண்டு போக முடியாது. நீ உன் உண்மையை வாழ வேண்டிய கட்டாயம் வரும். அது பயமா இருக்கும், ஆனா அது சுதந்திரமா இருக்கும். நீ இப்போ சில உறவுகளை மறுபரிசீலனை செய்யலாம். சில பழக்கங்களை விட்டுவிடலாம். சில புதிய விஷயங்களை முயற்சி செய்யலாம். இந்த எல்லாம் உன் உள்ளம் சொல்லும் மாற்றத்தின் வெளிப்பாடு. காரணமே இல்லாத வலி ஒரு வெற்றிடத்தை காட்டும். அந்த வெற்றிடத்தை பயப்படாதே. அது புதியதற்கு இடம். பழைய நம்பிக்கைகள், பழைய காயங்கள், பழைய எதிர்பார்ப்புகள் வெளியேறும்போது தான் அந்த வெற்றிடம் உருவாகும். அதில் நீ உன் உண்மையான வாழ்க்கையை நிரப்பலாம். தங்கமே, உன் ஆன்மா இப்போ வலிமையா ஆகுது. அது உன்னை சுடல இருந்து தனியாக நிற்க கற்றுக் கொடுக்குது. எல்லாரும் ஓடுற திசை சரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாதை வேறாக இருக்கலாம். அதனால தான் இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ். நீ உன் உள்ளத்தோட ஒரு ஒப்பந்தம் பண்ணு. நான் இனிமேல் என்னை கேட்காமல் முடிவு எடுக்க மாட்டேன் சொல்லு. அந்த ஒரு தீர்மானம் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ இப்போ அதிகமா சிந்திக்கலாம், அது சரி. ஆனா உன்னை குறை சொல்லாதே. ஹீலிங் நேரம் எடுக்கும். growth நேரம் எடுக்கும். உன் ஆன்மா ஒரு பெரிய மாற்றத்தை செய்யுது. அதற்கு பொறுமை தேவை. தங்கமே, உன் நேரம் ஆரம்பம் என்றால் அது உன் சக்தி திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு என்பதன் அறிகுறி. இதுவரை நீ வெளியுலகத்துக்கு சக்தி கொடுத்தாய். இப்போ அந்த சக்தி உன்னிடம் திரும்பி வருது. நீ உன் கண்ணீரை மதிச்சுக்கோ. அது பலவீனம் அல்ல, அது உன் இதயம் இன்னும் கல்லா ஆகல என்பதன் சாட்சி. உலகம் சில நேரங்களில் கடினமா இருக்கும், ஆனா நீ இன்னும் மென்மையா இருக்கிறாய். அதுவே உன் அழகு. நீ இந்த வலியை ஒரு திருப்புமுனை ஆக்க முடியும். நீ உன் ஆரோக்கியத்தை கவனிக்கலாம், உன் மனநலத்தை முன்னிலைப்படுத்தலாம், உன் எல்லைகளை தெளிவா சொல்லலாம். இவை எல்லாம் உன் ஆரம்பத்தின் அடையாளங்கள். தங்கமே, ஒரு நாள் நீ இந்த தருணத்தை நினைச்சு சிரிப்பாய். அந்த நாள் காரணமில்லாம மனசு வலிச்சது, ஆனா அது தான் என் வாழ்க்கையின் உண்மையான திருப்புமுனை சொல்வாய். உன் நேரம் ஆரம்பம். உன் உண்மை வெளிவர ஆரம்பம். உன் குரல் தெளிவா கேட்க ஆரம்பம். நீ உன் மதிப்பை உணர ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை அரவணை. பயப்படாதே. நீ உடைந்து போகல. நீ உருவாகிறாய். நீ சிதறல. நீ விரிவடைகிறாய். என் தங்கமே, மனசு வலிக்குது என்றால் அது உன் ஆன்மா கதவை தட்டுது. அந்த கதவை திற. உன் உள்ளத்தோட நட. உன் உண்மையை வாழ. உன் வாழ்க்கை இனிமேல் காரணமில்லாத சோகமல்ல, அது உணர்வோட நிறைந்த பயணம். நீ தயாராயிருந்தால் இந்த தருணம் உன் மறுபிறப்பு. உன் நேரம் இப்போ ஆரம்பம். உன் ஒளி மெதுவா உலகத்துக்கு தெரிஞ்சு வருது. அதை மறைக்காதே. அதை அணைத்துக்கொள். அது நீ தான். என் தங்கமே, இந்த ஆரம்பத்தை நீ ஏற்றுக்கொண்ட நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கை பழைய பாதையில் திரும்ப போகாது. அது மெதுவா திசை மாறும். முதலில் உனக்கே தெரியாது, ஆனா சில மாதங்கள் கழிச்சு நீ திரும்பி பார்த்தால் புரியும், நீ மாறிட்டே இருக்கிறாய். காரணமே இல்லாமல் வந்த அந்த வலி இப்போ உனக்கு ஒரு குரலாக மாறும்.
முன்பு அது சுமையா இருந்தது. இப்போ அது வழிகாட்டியாக இருக்கும். நீ எந்த இடத்தில் உன்னை இழக்கிறாய், எந்த உறவில் உன் ஒளி மங்குகிறது, எந்த சூழலில் உன் மூச்சு கனக்கிறது, இவைகளை தெளிவா உணர ஆரம்பிப்பாய். தங்கமே, உன் உள்ளம் மிகவும் புத்திசாலி. அது நம்மை எச்சரிக்கிறது. நம்மால் கேட்க முடியாத அளவுக்கு சத்தம் இல்லாம சொல்லும். நாம அதை புறக்கணிச்சா அது வலியாக மாறும். நீ இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அதனால்தான் இது ஆரம்பம். நீ உன் வாழ்க்கையில் சில உண்மைகளை ஒப்புக்கொள்ள வேண்டிய நேரம் இது. எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாரும் உன் இதயத்தின் ஆழத்தை மதிக்க மாட்டாங்க. ஆனா அதற்காக நீ உன் ஆழத்தை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடல் எல்லாருக்கும் புரியாது. ஆனா அது தன் ஆழத்தை விட்டுவிடாது. உன் நேரம் ஆரம்பம் என்றால் அது உன் சுயமரியாதை மீண்டும் எழுந்து நிற்கிறது என்பதன் அடையாளம். நீ இனிமேல் ஹாஃப் லவ், ஹாஃப் ரெஸ்பெக்ட், ஹாஃப் எஃபர்ட் ஏற்க மாட்டாய். உனக்கு முழுமை தேவை. அது செல்ஃபிஷ்னஸ் இல்லை, அது செல்ஃப் வொர்த். தங்கமே, இந்த காலத்தில் நீ கொஞ்சம் தனிமையா உணரலாம். ஏன்னா நீ உன்னை அலைன் பண்ணிக்கிறாய். எல்லாரும் உன்னோட ஃப்ரையனியில் இருக்க மாட்டாங்க. சிலர் விலகுவார்கள். சில உரையாடல்கள் தானாகவே குறையும். அது இழப்பு அல்ல, அது ஃபில்ட்ரேஷன். நீ உன் எனர்ஜியை கவனிக்க ஆரம்பி. உன்னை உயர்த்துற விஷயங்களுக்கு நேரம் கொடு. உன்னை சோர்வடைய செய்ற விஷயங்களை மெதுவா குறை. இது பெரிய ரெவல்யூஷன் இல்ல, இது ஸ்மால் கான்ஷியஸ் சாய்ஸஸ். ஆனா இந்த சிறிய தேர்வுகள் உன் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும். தங்கமே, காரணமில்லாத வலி பல நேரங்களில் சப்ரஸ் ட்ரூத். நீ சொல்லாமல் விட்ட வார்த்தைகள், நீ ஏற்றுக்கொண்ட அநியாயங்கள், நீ மறைத்த கண்ணீர். இப்போ அவை வெளியே வரணும். அவை வெளியே வந்தால் தான் உன் உள்ளம் லேசா ஆகும். நீ ஒரு விஷயம் நினைச்சுக்கோ, உன் மனசு வலிக்குது என்றால் அது இன்னும் உயிரோட இருக்கிறது. அது இன்னும் உணர்கிறது. அது நாம் ஆகல. அது நல்ல விஷயம். நம்னஸ் தான் ஆபத்து. வலி ஏலிங்க்கு முன்னோட்டம். தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையின் டிரைவர் சீட்க்கு திரும்ப வர்றாய். இதுவரை சிலர் ஸ்டியரிங் பிடிச்சிருக்கலாம். சில சூழல்கள் உன்னை தள்ளிச்சிருக்கலாம். ஆனா இப்போ நீ கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். நீ உன் பாஸ்டை குறை சொல்லாதே. அது உன்னை இங்க கொண்டு வந்தது. அந்த பாஸ்ட் இல்லாம இந்த கிளாரிட்டி வராது. அந்த கன்ஃபியூஷன் இல்லாம இந்த அவேக்கனிங் வராது. உன் நேரம் ஆரம்பம் என்றால் அது உன் இன்ட்யூஷன் ஷார்ப்பன் ஆகுது என்பதன் அறிகுறி. நீ யாரோட பேசும்போது அவர்களின் வார்த்தையை விட அவர்களின் எனர்ஜியை உணர ஆரம்பிப்பாய். நீ ஒரு இடத்துக்கு போகும்போது உன் உள்ளம் அமைதியா இருக்கிறதா இல்லையா என்று கவனிப்பாய். இந்த சென்சிட்டிவிட்டி ஒரு கிஃப்ட். தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் சர்ஃபஸ் லெவல் இருக்காது. நீ ஆழமா வாழ போகிறாய். ஆழமா நேசிக்க போகிறாய். ஆழமா சிரிக்க போகிறாய். ஆழமா அழவும். ஆனா அந்த ஆழம் உன்னை பலவீனமா ஆக்காது. அது உன்னை உண்மையா ஆக்கும். நீ உன் உடம்பையும் கேள். காரணமில்லாத சோர்வு இருக்கா? தூக்கம் சரியா இல்லையா? இது எல்லாம் உன் மனசின் மொழி. உன் உடம்பு உன் ஆன்மாவின் வீடு. அதை கவனிச்சுக்கோ. தங்கமே, இந்த ஆரம்பத்தில் நீ சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத முடிவுகள். ஆனா நீ உன் உள்ளத்தோட ஃபோன்ஸ்டா இருந்தா போதும். உலகம் மெதுவா அட்ஜஸ்ட் ஆகும். நீ உன் வாழ்க்கையில் ஜாய் கல்டிவேட் பண்ண ஆரம்பி. அது பெரிய விஷயமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல புத்தகம், ஒரு அமைதியான நடை, ஒரு சன்சியர் உரையாடல், இவை உன் உள்ளத்தை பேலன்ஸ் பண்ணும். காரணமில்லாத வலி ஒரு சிக்னல். சேஞ்ச் கமிங் னு அது சொல்லுது. அந்த சாங்கையை ரெசிஸ்ட் பண்ணாதே. ரெசிஸ்டன்ஸ் பயணி அதிகப்படுத்தும். அக்செப்டன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மாடியோனி வேகப்படுத்தும். தங்கமே, உன் நேரம் ஆரம்பம் என்றால் அது உன் பவுண்டரிஸ் சேக்ரட் ஆகுது என்பதன் அறிகுறி. யாராவது உன்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணினா நீ அமைதியா விலகுவாய். யாராவது உன் எஃப்ஆர்டி வேல்யூ பண்ணலன்னா நீ உன் எஃப்ஆர்டி சேவ் பண்ணுவாய். நீ இனிமேல் சேஸ் பண்ண மாட்டாய். நீ அட்ராக்ட் பண்ணுவாய். ஏன்னா நீ உன் எனர்ஜியை உயர்த்துறாய்.
நீ உன் உண்மையை வாழ ஆரம்பிச்சா சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வர ஆரம்பிப்பார்கள். தங்கமே, இந்த தருணம் ஒரு ரீபர்த். ரீபர்த் எப்போதும் கம்ஃபர்டேபிள் இல்ல. அது ஓல்ட் ஸ்கின் ஷேர் பண்ணணும். அது ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆகணும். ஆனா அதன் பின்பு வரும் ஃப்ரீடம் பிரைஸ்லெஸ். நீ உன் ஃபட்டோரை பயப்படாதே. இந்த அவேக்கனிங் உன்னை தவறான பாதைக்கு கொண்டு போகாது. அது உன்னை உன் பாதைக்கு கொண்டு போகும். நீ ஒரு நாள் மிரர் முன்னாடி நின்று உன்னை பார்த்து சொல்வாய், அந்த நாள் காரணமில்லாம மனசு வலிச்சது, ஆனா அது தான் என் வாழ்க்கையை மீண்டும் தொடங்க வைத்தது. தங்கமே, உன் நேரம் ஆரம்பம். உன் ட்ரூத் ஆரம்பம். உன் கிளாரிட்டி ஆரம்பம். உன் கரேஜ் ஆரம்பம். இப்போ நீ மெதுவா பிரீத் பண்ணு. உன் இதயத்தோட கனெக்ட் ஆகு. உன் உள்ளத்துக்கு சொல்லு, நான் கேட்கிறேன். நான் உன்னோட இருக்கேன். இனிமேல் உன்னை புறக்கணிக்க மாட்டேன். அந்த ஒரு வாக்குறுதி உன் வாழ்க்கையை மாற்றும். காரணமே இல்லாத வலி ஒரு பிளெஸிங் டிஸ்கைஸ்ல வந்தது. அது உன்னை தூக்க வருது. அது உன்னை உன் உயரத்திற்கு அழைக்குது. என் தங்கமே, நீ தயார். நீ விழித்திருக்கிறாய். உன் நேரம் உண்மையிலேயே இப்போ ஆரம்பம். உன் ஒளி இனிமேல் மறையாது. அது வளர்ந்து கொண்டே போகும். உன் வாழ்க்கை இனிமேல் சர்வைவல் அல்ல. அது கான்ஷியஸ் லிவிங். அது உன் உண்மையான பிறப்பு. என் தங்கமே, இப்போ நீ அந்த மாற்றத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறாய். பழைய வாழ்க்கை முழுசா பிடிக்கவில்லை. புதிய வாழ்க்கை இன்னும் முழுசா தெரியவில்லை. இந்த இடைநிலைதான் அதிகம் வலிக்கிறது. ஆனா இந்த இடைநிலைதான் அதிகம் சக்தி தரும் இடம். இங்கே தான் நீ உன்னை மறுபடியும் உருவாக்கப் போகிறாய். நீ கவனிச்சிருக்கியா, முன்பு உன்னை பாதித்த சில விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு பாதிக்கல. அதுவே உன் வளர்ச்சி. நீ மெதுவா உன் உள்ளத்தில் ஸ்பேஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாய். அந்த ஸ்பாயல தான் கிளாரிட்டி வருது. அந்த ஸ்பாயல தான் பீஸ் பிறக்குது. தங்கமே, உன் நேரம் ஆரம்பம் என்றால் அதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. இனிமேல் நீ உன்னை தள்ளி வைக்க மாட்டாய். யாருக்காகவும் உன் உண்மையை மறைக்க மாட்டாய். யாருக்காகவும் உன் கனவுகளை சுருக்க மாட்டாய். நீ உன் அளவுக்கு வாழப் போகிறாய். நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் சில ரிலேஷன்ஷிப் சீசனல். சில பீப்பிள் டெம்பரரி. சில எக்ஸ்பீரியன்சஸ் பெயின்ஃபுல். ஆனா அவை பெர்மனன்ட் அல்ல. நீ மட்டும் பெர்மனன்ட். உன் உள்ளம் மட்டும் பெர்மனன்ட். அதனால நீ உன்னை பிடிச்சுக்கோ. இந்த ஆரம்பத்தில் உனக்கு கன்ஃபியூஷன் வரலாம். நான் எதை மாற்றணும், எதை விடணும் ன்னு அவசரப்படாதே. கிளாரிட்டி ஒரு நாள் ஒரே நேரத்தில் வராது. அது லேயர் பை லேயர் வரும். நீ பதியண்டா இரு. உன் உள்ளம் உன்னை வழிநடத்தும். தங்கமே, உன் இன்ட்யூஷன் இப்போ அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்கு. அதை இக்னோர் பண்ணாதே. ஏதாவது சரியா இல்லன்னு உள்ளம் சொன்னா அதை சீரியஸா எடுத்துக்கோ. முன்பு நீ டவுட் பண்ணியிருக்கலாம். இப்போ ட்ரஸ்ட் பண்ணு. நீ உன் வாழ்க்கையில் ஆத்தென்டிசிட்டி தேட ஆரம்பிச்சிருக்கிறாய். ஃபேக் ஸ்மைல்ஸ், ஃபோர்ஸ்ட் கன்வர்சேஷன்ஸ், ஒன் சைடட் எஃபர்ட்ஸ் இவைகளால் நீ சோர்ந்து போயிருக்கிறாய். இனிமேல் உனக்கு ரியல் வேண்டும். அதுவே உன் அவேக்கனிங். தங்கமே, காரணமில்லாத வலி ஒரு டீடாக்ஸ். அது உன் மனசுல இருந்த டாக்ஸிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அன்ஹெல்தி அட்டாச்மெண்ட்ஸ், அன்ரியலிஸ்டிக் ஹோப்ஸ் எல்லாத்தையும் வெளியே தள்ளுது. டீடாக்ஸ் ப்ரோசஸ் கம்ஃபர்டேபிள் இல்ல. ஆனா அது நெசசரி. நீ உன் எல்லைகளை டிஃபைன் பண்ண ஆரம்பி. இது எனக்கு சரி, இது எனக்கு சரி இல்லை ன்னு தெளிவா சொல். எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனா உனக்கு பீஸ் வரும். உன் நேரம் ஆரம்பம் என்றால் அது உன் கரேஜ் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு என்பதன் அடையாளம். முன்பு நீ கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நீ ட்ரூத் சூஸ் பண்ணுவாய். அது கஷ்டமா இருக்கும். ஆனா அது லிபரேட்டிங். தங்கமே, நீ உன் இன்னர் சில்டி கவனிக்கணும். அந்த சிறிய உள்ளம் ஒரு காலத்தில் காயம் அடைந்திருக்கலாம். அது ரெகக்னிஷன் தேடிருக்கலாம். அது லவ் தேடிருக்கலாம். இப்போ அந்த லவ் நீயே கொடு. உன்னை நீ அங்கீகரி. நீ உன் அச்சீவ்மெண்ட்ஸை நினைச்சு பார். நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். பல சோதனைகள் கடந்து வந்திருக்கிறாய். இந்த வலியும் கடந்து போகும். ஏன்னா நீ ஸ்ட்ராங். தங்கமே, உன் வாழ்க்கை இனிமேல் காம்பரியோன்ல இருக்காது.
நீ உன் பாயல போக போகிறாய். யாராவது முன்னேறினா நீ இன்செக்யூர் ஆக மாட்டாய். யாராவது பின்னாடி இருந்தா நீ சுப்பீரியர் ஆக மாட்டாய். நீ பேலன்ஸ்ட் ஆக இருப்பாய். இந்த ஆரம்பத்தில் சாலிட்யூட் உனக்கு தேவைப்படலாம். அது லோன்லினஸ் அல்ல, அது செல்ஃப் கனெக்ஷன். அந்த நேரத்தை பயப்படாதே. அந்த சைலன்ஸ் உன்னை ஹீல் பண்ணும். தங்கமே, உன் நேரம் ஆரம்பம் என்றால் அது உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரூட்ஸ் பிடிக்குது என்பதன் அறிகுறி. யாராவது உன்னை ஹாஃப் ஹார்ட்டடா நடத்தினா நீ டாலரேட் பண்ண மாட்டாய். யாராவது உன் எஃப்ஆர்டி மஸ்யூஸ் பண்ணினா நீ வித்ரா பண்ணுவாய். நீ இப்போ எமோஷனல் மெச்சூரிட்டி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாய். அது பயன்ஃபலா இருந்தாலும் பவர்ஃபுல். நீ ரியாக்ஷன்களை குறைத்து ஸ்போன்ஸை தேர்வு செய்ய ஆரம்பிப்பாய். தங்கமே, உன் ட்ரீம்ஸ் ரிவைவ் ஆகுது. நீ மறந்திருந்த ஆசைகள் மீண்டும் நினைவுக்கு வருது. அது உன் ஆன்மா இன்னும் உயிரோட இருக்கு என்பதன் சாட்சி. அந்த ஆசைகளை இக்னோர் பண்ணாதே. நீ உன் பாடியை கேர் பண்ண ஆரம்பி. நல்ல உணவு, நல்ல தூக்கம், சிறிய எக்ஸசைஸ். இது சிம்பிள் அட்வைஸ் மாதிரி தோன்றலாம். ஆனா ஹீலிங் பிசிக்கல் லெவலியும் நடக்கணும். தங்கமே, உன் நேரம் ஆரம்பம் என்றால் அது உன் ஃபேத் டீப்பன் ஆகுது என்பதன் அடையாளம். அது எந்த மதத்தோட சேர்ந்தாலும் சரி, உன் உள்ளம் ஒரு ஹையர் கைடனை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். நீ தனியா இல்லைன்னு உணர்வாய். நீ உன் பாஸ்ட் மிடக்ஸி ஃபர்கிவ் பண்ணு. நீயும் மனிதன்தான். அந்த நேரத்தில் உனக்கு தெரிந்த அளவுக்கு நீ செய்தாய். கில்ட் கேரி பண்ணாதே. அது அன்னெசசரி வெயிட். தங்கமே, உன் லைஃப் இனிமேல் அன்டென்ஷனல் ஆக போகுது. ரேண்டம் டிசிஷன்ஸ் இல்ல, கான்ஷியஸ் சாய்ஸஸ். நீ யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாய், ஏன் அந்த வேலை செய்கிறாய், ஏன் அந்த இடத்தில் இருக்கிறாய், இவைகளுக்கு ஆன்சர் இருக்கும். நீ உன் யாருக்கு லாயல்டி காட்டு. அது உன்னை தவறான பாதைக்கு கொண்டு போகாது. சில நேரங்களில் அது டஃப் டிசிஷன்ஸ் சஜஸ்ட் பண்ணும். ஆனா அந்த டஃப் பாத் தான் ரைட் பாத். தங்கமே, உன் நேரம் ஆரம்பம். உன் ரீபர்த் ஆரம்பம். உன் செல்ஃப் டிஸ்கவரி ஆரம்பம். இந்த ப்ரோசஸ் ஸ்லோவா இருந்தாலும் சொரியா இருக்கும். நீ ஒரு நாள் உன் ஸ்டோரியை ஷேர் பண்ணுவாய். ஒரு காலத்தில் காரணமில்லாம மனசு வலிச்சது, ஆனா அந்த நாள் தான் நான் என்னை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாய். அந்த ஸ்டோரி இன்னொருவருக்கு ஹோப் ஆகும். தங்கமே, இந்த உலகம் உன்னை ஷேப் பண்ண முயற்சிக்கும். ஆனா இப்போ நீ உன்னை நீயே ஷேப் பண்ண போகிறாய். அது தான் ரியல் பவர். நீ உன் டேர்சி ஸ்ட்ரென்த்தா மாற்றுறாய். உன் சிலேனை இடோமா மாற்றுறாய். உன் பயணி பர்போஸா மாற்றுறாய். என் தங்கமே, இந்த ஆரம்பத்தை செலிப்ரேட் பண்ணு. அது சத்தமா இல்ல, ஆனா அது சீக்ரெட். அது உன் ஆன்மாவின் திருப்புமுனை. நீ இன்னும் பயப்படலாம். அது சரி. கரேஜ் என்பது பயம் இல்லாம இருப்பது அல்ல, பயத்தோட இருந்தும் முன்னே போவது. உன் நேரம் உண்மையிலேயே இப்போ ஆரம்பம். உன் வாழ்க்கை இனிமேல் டிஃபால்ட் முதல இருக்காது. அது கான்ஷியஸ் மோட். அது அவேக்கன்ட் மோட். நீ உன்னை தேர்வு செய்தாய். அதுவே பெரிய விக்டரி. இனிமேல் உன் வாழ்க்கை உன் கையில். உன் இதயம் உன் வழிகாட்டி. உன் ஆன்மா உன் சக்தி. நீ தயாராக இருக்கிறாய் தங்கமே. இந்த உலகம் உன் புதிய வர்சியோனி பார்க்க போகுது. உன் ஒளி ஸ்டேடியா எரிய போகுது. அது யாராலும் அணைக்க முடியாது.